வணக்கம், என்னோட பேர் ராஜபூபதி, நிறுவனம் மற்றும் பயிற்றுனர் ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. இது அடிக்கடி எல்லாருமே கேட்கக்கூடியது. ஸோ இப்போ ஒரு தவறான விடைகள் இருக்குது அப்படின்னா அதுக்கு நான் சேலஞ்ச் பண்ணால் அவங்களுக்கு மட்டும் கொடுப்பாங்களா இல்லை மற்ற எல்லாத்துக்கும் கொடுப்பாங்களா அப்படின்னு பார்க்கணும். ஸோ மொத்தம் எந்த மாதிரிலாம் அந்த சேலஞ்ச் பண்ணும்போது என்ன மாதிரிலாம் ரிசல்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது பார்க்கலாம். அதாவது இப்போ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கொஷின் நல்ல கொஷின் தான், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் விடை வந்து ஒரு தவறான விடை. அதாவது டிஎன்பிஎஸ்சி வந்து ஒரு தவறான விடையை மார்க் பண்ணியிருக்கிறாங்க. சிங்கிறது ஆன்சராக இருக்கணும், அவங்க வந்து ஏங்கிறத ஆன்சர் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஸோ அதை நம்ம வந்து ப்ரூஃபோட கொடுத்தோம் அப்படின்னா, சப்போஸ் அவங்க வந்து சியை மாற்றினாங்க அப்படின்னா, அப்போ அந்த சிஎல்லாம் யார் போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் மதிப்பெண் கிடைக்கும், எல்லாருக்கும் கிடைக்கும். சரிங்களா? நீங்கள் சேலஞ்ச் பண்ணவங்களுக்கு மட்டும் கிடையாது, இது எல்லாருக்குமே கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, கேள்வி வந்து தவறாக இருக்கிறது. கேள்வி தவறாக இருக்கிறது, எந்த ஆப்ஷனும் ஒத்து வரல, ஆப்ஷன்லேயே தவறாக இருக்குது, கரெக்ட் சரியான ஆப்ஷன் இல்லை அப்படின்னா, அந்த கேள்வியை வந்து நம்ம சொல்லும்போது அதை அவங்களும் அதை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, இந்த மாதிரி தவறு அப்படின்னு நினச்சிட்டாங்க அப்படின்னா எல்லாருக்கும் மதிப்பெண்கள் கொடுப்பாங்க. ஸோ எல்லாருக்கும் மதிப்பெண்கள் கொடுத்தாலும் சரி, இல்லை எல்லாருக்கும் கொடுக்காமல் அதற்கு இருந்தாலும் சரி, அதனால் ரேங்கிங் ஒன்றும் மாற போகிறதில்ல. ஸோ அது வந்து இந்த மாதிரி தவறுதலான கேள்விக்கு எல்லாருக்குமே மதிப்பெண்கள் கொடுப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மொழியாக்கம் டிரான்ஸ்லேஷனில் பார்த்தீங்கன்னா, இந்த தடவை கூட சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் அப்படின்னு கேட்கும்போது அவங்க வெறுமன ஒரே ஒன்றும் உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் மட்டும் கேட்டிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது ஸோ அந்த இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மதிப்பெண்கள் கிடையாது. ஏன்னா அதில் ஒரு முட்டாள்தனமான ஒரு ரூல் ஒன்று இருக்கும். சரிங்களா? அதாவது தமிழில் ஏதாவது கேள்விகள் தவறாக இருந்தால் ஆங்கில வெர்ஷன் இருக்குல்ல, அதுதான் செல்லுபடியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதாங்க, அதாவது ஒரு விடை வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து தவறாக மார்க் பண்ணிட்டு நம்ம வந்து கரெக்டான விடையை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா, அந்த விடையை யார் போட்டாங்களோ அவங்களுக்கு தான் மதிப்பெண்கள் கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் சொல்லலாம். இந்த ஞானபீட விருதுக்கு வந்து அவங்க டிஎன்பிஎஸ்சி வந்து தவறுதலாக விடையை கொடுத்துருக்குறாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கேள்விகளே தவறு. இப்போ ஜிஎஸ்டி அப்படிங்கிற ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ஆப்ஷனே கிடையாது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு அது எல்லாருக்கும் மதிப்பெண்கள் கொடுப்பாங்க. அடுத்து இந்த மொழியாக்கம் அப்படிங்கிறதுல மொழியாக்க பிழைகளுக்கு அவங்க கேள்விகள் தவறு அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுருந்தாங்கன்னா, ரொம்ப மொழியாக்க தவறுகள் இருந்துச்சு அப்படின்னா அது டிஎன்பிஎஸ்சி தான் டிசைட் பண்ணணும். இந்த எக்ஸ்பர்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடியவங்க அவங்க தான் டிசைட் பண்ணணும். அப்படி ஏதாவது தவறுன்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அது ஆங்கில வெர்ஷனை எடுத்துக்கலாம். சில சமயம் அந்த கேள்வியை தவறு அப்படின்னு வைக்கும்போது எல்லாருக்கும் மதிப்பெண்கள் கொடுக்கப்படும். ஸோ அது வந்து ஃபுல்லாகவே எக்ஸ்பர்ட்ஸ் அண்ட் டிஎன்பிஎஸ்சி கையில் தான் இருக்கிறது. ஸோ இதில் ஒரே ஒரு இது, ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்கெல்லாம் சேலஞ்ச் பண்ண போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன கேள்வி நீங்கள் தவறுதுன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அதுக்குரிய ப்ரூஃபோடு அனுப்புங்க, தப்பே கிடையாது. எது வேணாலும் பண்ணுங்கள். இப்போ சில பேர் வந்து அடைமொழியால் அளிக்கப்படும் நூல்கள் இருக்கும்போது சொல்கிறாங்க, அதுக்கு நெடுந்தொகை அப்படிங்கிறதான் ஆன்சர். சரிங்களா? ஸோ சப்போஸ் நான் திருக்குறள்னு சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் பண்ணுங்கள், எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே பண்ணுங்கள், ஒன்றும் தவறுதலே கிடையாது. அவங்க டிஎன்பிஎஸ்சியோ எக்ஸ்பர்ட்ஸோ அதுக்கு ஒரு முடிவு எடுப்பாங்க. எப்போயுமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினில் 2 ஆப்ஷன்ஸ் சரியாக இருந்தது அப்படின்னா அதில் எது மிகச்சரியானது அப்படிங்கிறது, மோஸ்ட் சூட்டபிள் ஆன்சர் அப்படிங்கிறது தான் கணக்கு. ஸோ அதனால் உங்களுக்கு எந்தெந்த கேள்விகள்லாம் தவறு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அது உங்களுடைய உரிமை. சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் யாரையும் எதுவும் கன்சல்ட் பண்ண வேணாம். அதை வந்து டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் போய் அந்த கீஸ் வெளியிட்டிருக்கிறாங்க. அது அங்கே சேலஞ்ச் அப்படிங்கிற ஆப்ஷனில் அந்த ஃபார்ம்லாம் இருக்கும். அதில் உங்கள் டேட்டா, ரெஜிஸ்டர் நம்பர் இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் ஃபில்அப் பண்ணிவிட்டு நீங்கள் எத்தனை கொஷின்ஸ் வேணாலும் சேலஞ்ச் பண்ணலாம். அது டிஎன்பிஎஸ்சி பயனில். ஆனால் டிஎன்பிஎஸ்சி என்ன ஒரு மடத்தனமான பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க என்ன பண்ணுறாங்கிறது வெளியே நமக்கு தெரியாது. ஃபைனல் கீஸை வெளியிடாமல் தான் ரிசல்ட்ஸ் போடுவாங்க. ஃபைனல் கீஸை வெளியிடாமல் ரிசல்ட் போடுறதில்ல என்ன பிரயோஜனம்? அப்போது நம்மகிட்ட வந்து இந்த மாதிரி கேள்விகள் இதெல்லாம் தவறு அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கறதுல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது ஒன்றும் தெரியல. ஏன்னா ஒரு டிரான்ஸ்பேரன்சி, ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஃபைனல் கீஸ் இதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து ரிசல்ட்ஸ் போடுறோம் அப்படிங்கிறத வெளியிட்ட பின்னாடி தான் ரிசல்ட்ஸ் போடுறோம். இதுதானே ஒரு டிரான்ஸ்பேரன்சி, வெளிப்படைத்தன்மை இருக்கிறதுல. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, அப்போ என்ன இதில் என்ன ஃப்ராடா என்ன நடக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ இதுக்கு வந்து வெளிப்படைத்தன்மையாக டிஎன்பிஎஸ்சி செயல்பட வேண்டும் அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தேர்வர்கள் நீங்கள் கோரிக்கையாக வைக்க வேண்டும். நன்றி.